ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸோட சேர்த்து இன்றைக்கி மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் ஆக போகிற அக்காமடேஷன் புக்கிங் டிசம்பர் மாதத்துக்கு உண்டானது பற்றின லேட்டஸ்ட் ரூல்ஸ் அண்ட் முக்கியமான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆன்லைனில் எந்த டிக்கெட்டும் புக் பண்ணலை. புரட்டாசி மாதம் அதுவும் இன்றைக்கு திருப்பதிக்கு போனால் பெருமாளை சீக்கிரமாக இலவச தரிசனத்தில் தரிசனம் செய்துட்டு வர முடியுமானா அப்படி ஒரு சுச்சுவேஷன் இப்போ இருக்குது. இன்றைக்கி மார்னிங் டிடிடியோட அப்டேட் படி டோக்கன் டிக்கெட் எதுவும் இல்லாத நேரடி சர்வதர்ஷனம் டைரக்டாக க்யூ லைன் போகுது, வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட் எதுவும் இல்லாமல் அப்படின்னு அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. நேற்று சாயந்தரம் கொடுத்த டோக்கன் கூட இன்றைக்கி காலையில் நிலவரப்படி அவைலபிளாக இருக்குது. ஸோ இலவச தரிசனத்தில் போனோம் அப்படின்னா சீக்கிரமாக சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வர மாதிரி இப்போதைக்கு சுச்சுவேஷன் இருக்குது. ட்ரை பண்ணுங்கள். இன்னிலேருந்து திருமலாவில் புரட்டாசி பிரம்மோற்சவம் ஸ்டார்ட் ஆகுது. சாயந்தரம் துவஜ ஆரோகணம் கருடக்கொடி ஏற்றுவாங்க. அதற்கப்புறம் ஆந்திர பிரதேஷ் முதலமைச்சர் திருப்பதி பெருமாளுக்கு பட்டு வஸ்திரம் வழங்குவாங்க. நைட்டு 9 மணிக்கு பெத்தசிஷ வாகன சேவா இருக்கும். 2026 டைரிஸ் கேலண்டர்ஸ் ஆந்திர பிரதேஷ் முதல்வர் அவர்கள் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை பற்றின அப்டேட் வந்ததும் ஷேர் பண்ணுறேன். நேற்று விஸ்வக்ஷேனர் மாட வீதி உலா நடந்தது அங்கூர் அர்ப்பணத்தோட. அடுத்து இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு 300 பஸ் ஸ்பெஷல் இண்டி தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் பண்ணுறாங்க. ஒரு லாகின்லேருந்து அட் அ டைம் 6 பேருக்கு நம்ம புக் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி டிடிடியில் சொல்லிட்டாங்க, டிசம்பர் மாதத்தில் வைகுண்ட துவார தரிசனம் 300 ரூபாய் தரிசன டிக்கெட் தனியாக தான் ஓப்பன் பண்ணுவோன்னு சொல்லிட்டு மற்ற நாட்களுக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. மற்ற நாட்களுக்கும் புக் பண்ணிவிட்டு அந்த 300 ரூபாயை துவார தரிசனத்துக்கும் புக் பண்ண முடியுமான்னு மறுபடியும் கேட்டிருக்கீங்க. போன வருஷம் வரைக்கும் புக் ஆச்சு. இந்த வருஷம் புக் ஆகுமா இல்லையான்னு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும். நீங்கள் உங்களோட ஓன் டெசிஷனில் முடிவு எடுத்துக்கோங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும். போன வருஷம் வரைக்கும் நார்மல் டேஸுக்கும் புக் பண்ணிவிட்டு துவார தரிசனத்தில் 10 நாளில் ஒரு நாளைக்கும் புக் ஆச்சு. அடுத்து அக்காமடேஷன் புக்கிங் பற்றி பார்க்கலாம். அக்காமடேஷன் நம்ம ஆன்லைனில் புக் பண்ணணும் அப்படின்னா 2 விதமாக புக் பண்ணிக்கலாம். தரிசன டிக்கெட் இருக்கிறவங்க திருமலாலையும் கீழ்த்திருப்பதிலையும் புக் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட தரிசன டிக்கெட் எதுவும் இல்லை, அப்போ ஆன்லைனில் ரூம் புக் பண்ணிக்கலாமான்னா திருச்சானூர் தொல்லப்போ கார்டன்ஸுக்கு ரூம் ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்கு ஆதார், ஜென்ரல் டீட்டெயில்ஸ், பில்கிரிம் டீட்டெயில்ஸ் கொடுத்து பே பண்ணி புக் பண்ணிக்கலாம். தொல்லப்போ கார்டன்ஸ் திருச்சானூர்லங்கிறது அலமேலு மங்காப்புரம் பத்மாவதி அம்மாவாரி கோயில் கிட்ட இருக்கக்கூடிய ரூம். 100 ரூபாய் ரூம் நான் ஏசி, 300 ரூபாய் ரூம் ஏசி ரூம் இருக்கும். திருப்பதி லொக்கேஷன் வெறுமனே திருப்பதி போட்டிருப்பாங்க. அந்த லொக்கேஷனை சூஸ் பண்ணி நீங்கள் அந்த மாதிரி டிக்கெட் இல்லாதவங்க ரூம் வேணும் அப்படின்னா அந்த லொக்கேஷனை சூஸ் பண்ணி திருச்சானூரில் புக் பண்ணிக்கலாம். அது ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் டிக்கெட் இல்லாதவங்களுக்கு. தலக்கோணாங்கிறது திருப்பதிலேருந்து 60 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. ஒண்டிமிட்டாங்கிறது 120 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. டிடிடியோட ராமர் கோயில். அது நீங்கள் திருப்பதிக்கு தரிசனத்துக்கு வரீங்க, ரூம் வேணும் அப்படின்னா நம்மக்கிட்ட ஆன்லைனில் தரிசன டிக்கெட் இருந்தால் திருமலாலையும் கீழ் திருப்பதியில் நம்ம புக் பண்ணிக்கலாம். முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னென்னா, ஆக்டிவ் புக்கிங் 30 நாட்களுக்கு கம்மியாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நவம்பரில் திருமலாவில் ஏதோ ஒரு ரூம் போட்டிருக்கீங்க, 30 நாள் ஆகலை, மறுபடியும் திருமலாவுக்கு டிசம்பருக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா கிடைக்காது. 30 டேஸ் டைம் கேப் கேட்கும். ஒரு லொக்கேஷனில் புக் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே லொக்கேஷனில் புக் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி சுச்சுவேஷன் என்ன பண்ணுறதுனா கீழ்த்திருப்பதி லொக்கேஷனில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா கீழ்த்திருப்பதியில் கூட நம்ம ஸ்டே பண்ணிவிட்டு தரிசனத்துக்கு மட்டும் கூட போயிட்டு வரலாம். ஒருத்தருக்கு மட்டும்தான் நீங்கள் தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா ரூம் புக் பண்ண முடியாது. மினிமம் 2 பேருக்காவது தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருக்கணும். ஏதாவது ஒரு தரிசன டிக்கெட். விஐபி பிரேக் தர்ஷன் தவிர நம்ம எந்த டிக்கெட் ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தாலும் அதற்குண்டான அக்காமடேஷன் தான் இது. ஈவன் சீனியர் சிட்டிசனுக்கு தனியாக கோட்டாவோ இல்லை ஓப்பனோ பண்ண மாட்டாங்க. இப்போ தான் நம்ம புக் பண்ணிக்கணும். அட்டெண்டரோடு நீங்கள் சீனியர் சிட்டிசன் டிக்கெட் புக் பண்ணியிருக்கிறீங்கன்னா இன்றைக்கி மத்தியானம் 3 மணிக்கு புக் பண்ணிக்கோங்க. 2:57 போல் உங்களுக்கு எது சௌரியமாக இருக்குமோ டிடிடி ஆப்போ டிடிடி போர்ட்டல் ttdevastanams.ap.gov.inல தரிசன டிக்கெட் புக் பண்ண மொபைல் நம்பரில் லாகின் செய்து ரெடியாக இருங்க. 3 மணி போல் அக்காமடேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டிக்கெட் ஹோல்டர்ஸ்க்கு திருமலா இருக்கும், எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டிக்கெட் ஹோல்டர்ஸ் திருப்பதி இருக்கும். உங்களுக்கு திருமலாவில் ரூம் வேணும், கோயில்கிட்ட ஸ்டே பண்ணணும் அப்படின்னா 100 ரூபாய் ரூம் இருக்கும். 999 ரூபாய்க்கு ரூம் இருக்கும். இது ரெண்டும் நான் ஏசி ரூம். 1518 ரூபாய்க்கு ஏசி ரூம் இருக்கும். ஏசி ரூம் மினிமமாக தான் ஓப்பன் பண்ணுவாங்க. 100 ரூபாய் ரூமில் கூட வீக் டேஸில் ஒரு நாளைக்கு 900 ரூம்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. வீக்கெண்டுனா 450. அந்த மாதிரி தான் 1000 ரூபாய் ரூம் கூட வீக் டேஸில் அதிகமாக இருக்கும், வீக்கெண்டில் கம்மியாக இருக்கும். ஹாஃபாக குறைச்சிருவாங்க. நீங்கள் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் திருமலா போட்டிங்கன்னா உங்களோட புக்கிங் ஹிஸ்ட்ரிக்கு போகும். எந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா புக் அக்காமடேஷன் லிங்க் இருக்கும்.
அதை கிளிக் பண்ணிங்கன்னா திருமலாக்கு சூஸ் பண்ணிவிட்டு ஸ்லாட் 4 ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க. அந்த 4 ஸ்லாட் என்னென்னா திருமலாவில் நம்ம இப்போ ரூம் சூஸ் பண்ண முடியாது, டேரிஃப் மட்டும்தான் சூஸ் பண்ண முடியும். திருமலாவுக்கு போய் ஏஆர்பி கவுண்டர்னு ஒன்று இருக்கும் சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸில். அங்கே அந்த ரூம் புக்கிங் பிரிண்ட் அவுட்டை ஸ்கேன் பண்ணுறதுக்கு உண்டான டைம் அந்த 6 மணி நேரத்தில் நம்ம எப்போ வேணாலும் ஸ்கேன் பண்ணிக்கலாம். அந்த 6 மணி நேரத்துலேருந்து 1 நிமிஷம் லேட்டாக போனால் கூட ரூம் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். ஸோ எப்போ நம்ம போய் அங்கே ரீச் ஆகும் அப்படிங்கிறத முதலே பிளான் பண்ணிக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த 6 மணி நேர ஸ்லாட் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து டேட்டு, நீங்கள் தரிசன டிக்கெட் புக் பண்ண டேட்டுக்கு நாள் மட்டும்தான் அவைலபிலிட்டி காமிக்கும். எப்போ உங்களுக்கு ரூம் வேணுமோ அந்த டேட்டை சூஸ் பண்ணிவிட்டு ஒரு ரூமில் 2 பேர் டீட்டெயில்ஸ் தான் கொடுத்து புக் பண்ணுற மாதிரி இருந்தாலும் 4-5 பேர் கூட நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம். 24 மணி நேரத்துக்கு மட்டும்தான் நம்ம ரூம் புக் பண்ணிக்க முடியும். எக்ஸ்டென்ஷன் வேணும்னா நம்ம நேரில் போகிறப்போ கீ கொடுக்குறவர்கிட்ட கேட்டு பார்க்கலாம், அவரோட டெசிஷன் தான். ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் ஹிஸ்ட்ரி மூலமாக புக் பண்ணுறதுனால நம்ம எந்த டீட்டெயில்ஸும் கொடுக்க வேண்டாம். 2 பேரோடது யார் போய் அங்கே அவங்க பேரில் ரூம் எடுத்துக்க முடியுமோ அதை முதலே பிளான் பண்ணி அந்த 2 பேரை கிளிக் பண்ணிட்டா போதும், அத்தனை டீட்டெயில்ஸும் அப்படியே வந்துடும். அதுக்கப்புறம் புக்கிங் பேமெண்ட் ப்ரொசீட் பண்ணிக்கலாம். கீழ் திருப்பதினா நம்ம லொக்கேஷன் சூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டிக்கெட் ஹோல்டர்ஸுக்கு திருப்பதி லொக்கேஷன் விஷ்ணு நிவாசமா, ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸா, மாதவம் காம்ப்ளெக்ஸான்னு சொல்லிட்டு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஒரே நாளில் திருமலாக்கும் புக் பண்ணிக்கலாமா, திருப்பதிக்கும் புக் பண்ணிக்கலாமா அப்படின்னா சில பேர் புக் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. செக் பண்ணிக்கோங்க ஒரு தடவை. நீங்கள் ஃபஸ்ட்டு திருமலாக்கு புக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதே புக்கிங் ஹிஸ்ட்ரி லிங்க் மூலமாக திருப்பதிக்கும் புக் ஆகுதான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு அந்த மாதிரி ஆறுதில்லை. ஒரு தடவை திருமலாக்கு புக் பண்ணாலே பிளாங்க் ஆகிடுது அந்த லிங்க்கு. ஆக்டிவ் புக்கிங் இருக்குது அப்படின்னா நீங்கள் லொக்கேஷன் மாற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். திஸ் ஸ்லாட் வாஸ் புக்டு பை அதர் பில்கிரிம் அப்படின்னா 100 ரூபாய் ரூம் ட்ரை பண்ணுறப்ப வந்தால் வேறு ஸ்லாட் போட்டு பாருங்கள். இல்லை 1000 ரூபாய் ரூமுக்கு உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். கீழ் திருப்பதியில் ட்ரை பண்ணுறப்போ அந்த இஷ்யூ வருது அப்படின்னா லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் விஷ்ணு நிவாசத்துக்கு பதிலாக ஸ்ரீனிவாசம், எல்லாம் பக்கம்தான். மினிமம் பட்ஜெட்டில் கீழ் திருப்பதியில் ரூம் வேணும் அப்படின்னா ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸில் 200 ரூபாய்க்கு நான் ஏசி ரூமும், திருச்சானூர் தொல்லப்பா கார்டன்ஸில் 100 ரூபாய்க்கு நான் ஏசி ரூமும் கிடைக்கும். காஷன் டெபாசிட் 500 ரூபா கேட்பாங்க. காஷன் டெபாசிட் நம்ம ரூம் வக்கேட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி கொடுத்துருவாங்க. ரூம் புக் பண்ணிட்டோம், ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் ரூம் தேவைப்படல, கேன்சல் பண்ணணும் அப்படின்னா 48 மணி நேரத்துக்குள்ளார கேன்சல் பண்ணிட்டா ஃபுல் அமௌண்ட்டும் நமக்கு ரீஃபண்ட் ஆகிடும். நம்ம ரூமும் எடுக்கல, கேன்சலும் பண்ணல, அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நாள் வாடகை மட்டும் எடுத்துக்கிட்டு காஷன் டெபாசிட்டை ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஸோ யார் போய் அங்கே அவங்க பேரில் ரூம் எடுக்க முடியுமோ அவங்க நேம் நீங்கள் சூஸ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. அவங்க தான் ரூம் வக்கேட் பண்ணணும். ப்ராப்பராக நம்ம வக்கேட் பண்ணால் தான் நமக்கு காஷன் டெபாசிட் ரிட்டர்ன் ஆகும். திருமலாவில் நீங்கள் லொக்கேஷன் சூஸ் பண்ணுறப்போ ஏஆர்பி கவுண்டரில் ஸ்கேன் பண்ணிட்டீங்க உங்கள் டிக்கெட் அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். எங்கே ரூம் அலாட் ஆயிருக்குன்னு அங்கேயே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் போகணும். எஸ்எம்எஸ் வந்துடும், இல்லைனா மறுபடியும் போய் கேட்டால் அங்கேயே அகெயின் ஸ்கேன் பண்ணி சொல்லுவாங்க. தெரிஞ்சதுக்கப்புறம் எந்த கெஸ்ட் ஹவுஸில் அலாட் பண்ணியிருக்கிறாங்களோ அங்கே போய் நம்ம ரூம் எடுத்துக்கலாம். ஃபோட்டோ பிடிச்சி சாவி கொடுப்பாங்க. எல்லா ரூம்ஸ்லையுமே இப்போ ஆல்மோஸ்ட் வெந்நீர் ஃபெசிலிட்டி வச்சுருக்காங்க. கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது. 50 ரூபாய் ரூம் தான் நம்ம நேரில் தான் போய் எடுத்துக்கணும். ஒரு ரூம் எப்படி இருக்கும், எப்படி போகணுங்கிற இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன் கீழ் திருப்பதி திருமலாவில். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. திருமலாவுக்கு ட்ரை பண்ணுறீங்க, கிடைக்கலன்னா திருப்பதிக்கு இருந்தால் கூட நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஏதாவது ஒரு ரூம் இருக்கிறது நல்லது. அப்படியும் கிடைக்கல அப்படின்னா கர்நாடகா சோல்ட்ரி இருக்குது. ஆனால் அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் பார்த்து ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிவிட்டு புக் பண்ணிக்கோங்க. கர்நாடகா சோல்ட்ரியில் எப்படி ரூம் புக் பண்ணணுங்கிறது ஆல்ரெடி வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் அதிகமாக இருக்கும். நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 63,837 பேர். உண்டியலில் சேர்ந்த காணிக்கை 2.85 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 20,904 பேர். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறீங்க, டோக்கன் வாங்க போகிறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நேரமாச்சு, எப்படி இருந்தது தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணிக்கோங்க. திருப்பதி பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் டெய்லி ஷேர் பண்ணிகிட்டே வரேன். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரூம் புக்கிங் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் ஆல்ரெடி வீடியோவை ஷேர் பண்ணிக்கேன், செக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.